வருகின்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் நரிக்குறவர்கள் ஏக்கத்துடன் கேள்வி எழுப்பினர். புதுச்சேரியில் எந்தெந்த தொகுதியில் வாக்குப்பதிவு குறைவாக இருந்ததோ அந்த இடங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதிக்கு சென்ற ஆட்சியரிடம் தங்களது தேவைகளை நரிக்குறவு மக்கள் தெரிவித்தனர். ஒவ்வொரு முறையும் வாக்கு கேட்டு வரும்போது தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக பலரும் தெரிவிக்கின்றனர். ஆனால் எதுவும் செய்வதில்லை என கூறினர். தங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என தெரிவித்தால் அவர்களுக்கு வாக்களிப்போம் என கூறி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் ஏக்கத்துடன் கேள்வி எழுப்பினர். கண்டிப்பா சார் எங்க ஓட்டு யாருக்கு எங்களுக்கு நல்ல சேரவே அவங்க தான் சார் போடுவாங்க சார். எங்க வீடு கட்டி கொடுத்து 25 வருஷம் ஆச்சு சார். குழந்தை குட்டி வீட்டுல படுக்கும்போது இடிச்சிட்டு அப்படியே தலையில ஊந்துருச்சு சார். ஒரு வாட்டி கூட வந்து பாருங்க சார். 25 வருஷமா அப்படியே புது கல்யாணம் ஆகி 50-60 பேர் கீழே கட்டின்னு கிடக்குறாங்க சார். குழந்தை குட்டிங்க நிம்மதி பயம் நல்ல பாம்பு அடிக்கிறாங்க சார் எங்க வீட்டுல. சில பேருக்கு ஓட்டு உரிமை கூட இல்லை. சில பேருக்கு ஒரு வண்டி விட்டா என்ன எங்களுக்கு போறதுக்கு வர்றது வயலே புள்ள பெற்றுக்கிறோம். ஒரு ஆட்டோக்காரிக்கு கூப்பிட்டா 500 ரூபாய் 600 ரூபாய் இருட்டு நாங்க வர மாட்டோம். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்க ரோட்ல தான் படுத்திருக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் எதுவும் இல்லை. இன்னும் வரல. ரேஷன் கூட ஏதி போட இன்னும் வர மாட்டேங்குது. ரேஷன் கூட ஏதி போட்ட இன்னும் வரல.